இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் எரேமியா 1:19 வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருந்தார். பிரியமானவர்களை, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் தொழில் ஸ்தலத்திலே, வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஏதாவது நபர்கள் எழும்பி கொண்டு இருக்கிறாங்களோ, வேண்டாத வார்த்தைகளினால உங்களுக்கு பேசி பேசி உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்களோ, உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிறாங்களோ, நீங்கள் தவறே பண்ணலைன்னா கூட உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி கொண்டு இருக்கிறாங்களோ, ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், அவர்களெல்லாம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாக பல திட்டங்களை தீட்டி, உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை, தந்திரமான காரியங்களெல்லாம் செய்து கொண்டு உங்களை உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை ஒருவேளை வரவிடாதபடிக்கு தடை செய்யும்படியாய் பல காரியங்களை செய்தாலும் கூட கர்த்தர் சொல்கின்றார், எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பிரியமானவர்களே, உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால, நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதனால நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை செய்தார்களோ, எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பகையாக அநேக வார்த்தைகளினால உங்களை காயப்படுத்தினாங்களோ, உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை வரவிடாமல் தடுத்தார்களோ, அந்த மனிதர்கள் எல்லாம் வெறுக்கப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் உங்களுக்கு எதிராக போராடினாங்க இல்லையா, அவர்களுடைய காரியங்கள் செயலிழந்து போகும். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்களுக்கு வெற்றி தருவார். அவர்கள் தோல்வி அடைவார்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதனால வேண்டாத துன்மார்க்க மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்களா, பயப்படாதீங்க. நீங்க அவங்க பேசும்போது, அவங்க வீணான வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாக பேசுறாங்களா, அவங்க பேசட்டும். நீங்க அமைதியாக இருங்க. கர்த்தர் அவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார். நீங்களும் அவங்க பேசுறது போல நீங்களும் பேசாதீங்க. நீங்க மௌனமா இருங்க, அமைதியா இருங்க. கர்த்தரிடத்துல எல்லா பாரத்தையும் சொல்லிருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த சத்துருக்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை மீட்டெடுத்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புலே இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. அந்த வேலையிலும் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக ஒருவேளை வேண்டாத நபர்கள், ஒருவேளை பொறாமைகளோடு, வஞ்சகத்தோடு, இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளை பார்த்து பொறாமைகளோடு, எரிச்சலோடு பல காரியங்களை செய்கின்றார்களோ, இப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவருடைய எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, வேண்டாத வார்த்தைகளினால பேசுறதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், தொழில் ஸ்தலத்தில் இருந்தாலும் கூட பொறாமைகளோடு இந்த வேண்டாத நபர்கள் செய்த காரியத்தின் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விசை கூட இவர்களுக்கு இறங்கி இந்த துன்மார்க்கருடைய செயல்பாடுகளை எல்லாம் முற்றிலும் தரைமட்டமாக்கி போட்டு ஜெய கிறிஸ்து இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து வெற்றி கொடுக்கிறதற்காக நன்றி. சத்துருடைய சூழ்ச்சிகள், சத்துருடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நொறுக்கி போடுகிறதற்காக நன்றி. இசப்பா, நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க இருக்கிறீங்க என்பதை துன்மார்க்கர் கண்டு கொள்ள போறதுக்காக நன்றி. ஜெயத்தை கட்டளிட்டதுக்காக நன்றி. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.